வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரீசெண்டாக 2023 எம்சிக்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஹியர் பண்ணி நோட்ஸ் எடுங்க, அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் இஸ் எ சிம்பாலிக் ப்ராசஸ். ஸோ இதில் சிம்பாலிக் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்ட்ஸு, பிக்சர்ஸ், ஸோ இதுதான் எனது சிம்பாலிக் ப்ராசஸ். ஸோ இப்போது வேர்ட்ஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் பேச முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ தட் இஸ் அ கம்யூனிகேஷன். நீங்கள் 2 பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வேர்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் பேச மாட்டீங்க. சிம்பாலிக்ன்றது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் சிம்பாலிக் ப்ராசஸ். ஓகே, அண்ட் ஆஸ் சச் டிபெண்ட்ஸ் அப்பான் சிம்பிள். சிம்பிள்னால் என்னென்னா, இப்போ டிராஃபிக் லைட்ஸ் இருக்குதுன்னா அதை பார்த்த உடனே நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், யாருமே பேச மாட்டாங்க அதில். ஸோ தட் இஸ் நான் வேர்பல். ஸோ அப்போ சிம்பாலிக் ஒரு சிம்பிள்ஸ் பார்த்தோடனே நமக்கு பார்த்த உடனே தெரியும். ஓகே, இதுதான். இப்போ கையை ஸ்டாப்னு காட்டும்போது ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் சிம்பிள். தட் ஆர் போத் அபட்ரி அண்ட் கன்வர்ஷன். அப்படின்னா என்னென்னா, இது இல்லாமல் நமக்கு கம்யூனிகேஷன் பண்ண முடியாது இல்லையா. இது கன்வர்ஷன்லாம் வழக்கமாக நம்ம பண்ணக்கூடியது. வழக்கமாக வேர்ட்ஸ் இல்லாமல் பேசவே முடியாது. ஓகே, ஸோ அப்போ இது இல்லாமல் கம்யூனிகேஷன் நடக்காது. ஓகே, இப்போ ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி அது நம்ம ஒரு பிக்சர் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அப்போ அது இல்லாமையும் பண்ண முடியாது. சிம்பிள்ஸும் வேணும், வேர்ட்ஸும் நமக்கு வேணும், பிக்சர்ஸும் வேணும், எல்லாமே வச்சு தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் இந்த உலகத்தில். ஸோ அப்போ இது ட்ரூவான ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கேனாட் பி செலக்டட் டு ரெப்ரசன்ட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஐடியா டு கம்யூனிகேட். டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, டிராஃபிக் லைட், அதுலேயே 3 லைட் இருக்கும். ஓகே, அதே டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் தான், ஒரு சிம்பிள்னு வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ கேனாட் பி செலக்டட் டு ரெப்ரசன்ட் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஐடியாஸ் டு கம்யூனிகேட்ன்ற போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ் ஆகுது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ தேர்டு ரைட்டு, சி இஸ் த ரைட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங் டு த ஃபீல்ட் ஆஃப் ப்ராக்சிமிக்ஸ் இன் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ப்ராக்சிமிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸ்பேஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இப்போது ஒருத்தங்க 2 பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒருத்தங்க அம்மா, ஒருத்தவங்க சின்ன சைல்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அம்மாவும் பையனும். ஓகே, ஸோ அது பார்த்த உடனே சன்னுன்னு தெரியும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பார்த்த உடனே நமக்கு அப்சர்வ் ஆன உடனே தெரியும். ஸோ இட் இஸ் நான் வேர்பல். பார்த்த உடனே தெரியும், அவங்க பேசணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு அவங்களுக்கு தெரியாதவங்கன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் பார்த்ததான் தெரியும். ஓகே, ஸோ இது என்னென்னா ப்ராக்சிமிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேட்டர்னில் கம்யூனிகேஷனை பிரிச்சுருக்காங்க. இந்த ப்ராக்சிமிக்ஸ் அப்படின்றோடைய டைப்ஸ் தான் இது. பப்ளிக் டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ், தென் பர்சனல் டிஸ்டன்ஸ், தென் இன்டிமேட் டிஸ்டன்ஸ்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பப்ளிக் டிஸ்டன்ஸ்ன்றது பப்ளிக் ரிலேஷன்ஸ், யாருன்னே தெரியாது போயிட்டுருப்பாங்க. ஸோ அது பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஓகே, சோஷியல் டிஸ்டன்ஸ்னால் யார்கிட்ட நம்ம தூரமாக இருக்கணும், ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட. ஓகே, தென் பர்சனல் டிஸ்டன்ஸ்ன்றது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு. இன்டிமேட் டிஸ்டன்ஸ்னால் ஃபேமிலி, லவர்ஸ்ட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் அதில் வந்திருக்கு, பர்சனல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா பர்சனல் டிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை விட இம்பார்ட்டன்ட் ஏ. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏ அப்படின்றது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்றது நான் வேர்பல் தான். இது ஆல்ரெடி நான் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அது டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதனுடைய ஃபுல் டைப்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு செக்ஷனில் வரதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. தென் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்றது ஒரு கைண்ட் ஆஃப் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வேர்பல்னால் என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அப்போ நான் வேர்பல்னால் என்னென்னா, பாடி மூமெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல். ஓகே, ஸோ தட் இஸ் நான் வேர்பல். அதில் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் ஒன் ஆஃப் த இது. நீங்கள் சிரிச்சிங்க,
பேசாமல் சிரிச்சிங்கன்னா பார்த்தோன்னே சிரிக்கிறாங்கன்னு தெரியும், அழுதா தெரியும், கண்லேருந்து கண்ணீர் வந்தால் தெரியும். ஸோ இதெல்லாம் என்னதுன்னா நான் வேர்பல். ஓகே, அதில் ஒன் டைப் தான் ப்ராக்சிமிக்ஸ் அப்படின்றது நான் வேர்பல். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏ ஆப்ஷன் வந்து வராது, அது நான் வேர்பல் கம்யூனிகேஷனுக்குள்ளே வர்றதுனால ஏ ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா 2 இதில் வருது. அப்போ 2 இதில் இந்த 2ஐயும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம், வேண்டான்னு விட்டுறலாம். அடுத்து பியும் சியும் தான் நமக்கு இருக்கிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. பிசிடி அல்லது சிடிஇ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் சான்சஸ் இருக்குது. ஒன்று பி இருக்கணும், இல்லைனா இ இருக்கணும். ஏன்னா ரெண்டுலேயுமே சியும் டியும் இருக்குது, அதனால் அதை பார்க்கணும்னு நீட் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இயையும் பியையும் பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிரும் ஆன்சர். பியையும் இயும் பார்த்திங்கன்னா ஐ கான்டாக்ட்ன்றது நமக்கு டிஸ்டன்ஸில் வராது, டிஸ்டன்ஸ்குள்ளே வராது. ஓகே, ஸோ அப்போது இந்த இ ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுனால பி தான் ஆன்சர் வந்து ரைட்டான ஒன்று. ஸோ அப்போ என்னெல்லாம் வரும்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்ரௌட் அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், க்ரௌடாக நிற்கிதுன்றது பார்த்த உடனே கன்வே ஆகும். ஸோ அப்போ பி ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டெரிட்டோரியலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அனிமல்ஸ்னால் அனிமல்ஸ் கூட தான் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் பீப்புள்னால் பீப்புளுக்குள்ளே தான் பழகுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்களுக்கு பிரிச்சிருக்கும். தமிழ்நாட்டிலேயே எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும், அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்கும். தட் இஸ் ஓகே. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பர்சனல் ஸ்பேஸ். இப்போ தான் பார்த்தோம் பர்சனல் ஸ்பேஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பழகிறதான் பர்சனல் ஸ்பேஸ். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிசிடி. ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, பிசி தென் டி. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இந்த புத்திசம் அப்படின்ற கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் போட்டிருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் வந்து பிளேலிஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அல்லனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதுலேயும் நான் உங்களுக்கு வீடியோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ புத்திசம் கண்டைன்ஸ் எ வெல் டெவலப்டு மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ புத்திசம் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி காலத்தில் அவங்க பேசுகிறது வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாயலாக இருந்திருக்காங்க, உண்மையாக இருந்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக எல்லார்ட்டையும் பேசியிருக்காங்க, நல்லா ட்ரஸ்ட்ஃபுல்லாக நடந்திருக்காங்க, பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் இல்லாமல் பழகியிருக்காங்க மற்றவங்கள்ட்ட. ஸோ அப்போ இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்பர்சனல் அப்படின்னு பார்த்தோம், அதாவது இண்டிவிஜுவலாக இருப்பாங்க. ஓகே, அது வந்து வெஸ்டர்ன் கம்யூனிகேஷன், இண்டிவிஜுவலாக அவங்களுடைய ஓன் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது வெஸ்டர்ன் கம்யூனிகேஷன். பட் புத்திஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது இன்டர்பர்சனல்னு அர்த்தம். இன்டர்பர்சனல்னால் என்ன, 2 பேர் பேசிக்கிறது, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிக்குவீங்களே, அதான் இன்டர்பர்சனல். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, பொய் பித்தலாட்டம் இல்லாமல். ஓகே, ஸோ அதுதான் ஆன்சர். சி வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் நான் வேர்பல் ப்ராக்டிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ தான் நான் வேர்பல்னால் என்னென்னு நான் சொன்னேன். நான் வேர்பல்னால் பாடி மூமெண்ட்ஸ் மேலே கன்வே ஆகிற விஷயம். ஓகே, ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணுறது. ஓகே, பாடியை அசைச்சா நமக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்னு நமக்கு புரியும், ஸ்டாப்னா ஸ்டாப் சொன்னால் தெரியும். ஸோ இதான் நான் வேர்பல் கம்யூனிகேஷன். ஸோ பேசாமையே கன்வே ஆகும். ஓகே, வேர்ட்ஸ் பேசாமே கன்வே பண்ணக்கூடியது பாடி மூமெண்ட்ஸ் மூலமாக. ஓகே, அப்போது இதில் வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழேயும் ஆப்ஷன்ஸ் நான் இங்கே இருக்குது. ஸோ இது இப்போ உள்ள கொஷின் தான், இந்த பேஸில் நமக்கு வரலாம். ஸோ இது என்னென்னா போஸ்டர்ஸ், ஆல்ரெடி அதோடைய டைப்ஸில் இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது ரிப்பீட்டட் கான்செப்ட், நான் வேர்பல் கம்பல்சரி வருது அப்போது யூஜிசி நெட்டில். ஓகே, போஸ்டர் அப்படின்றது வர்றதுனால அந்த நான் வேர்பல் டைப்ஸில் ஆல்ரெடி ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த டைப்ஸ் ப்ராக்சிமிக்ஸ் பார்த்துருக்கோம் இதே வீடியோவில். அடுத்தது என்னது, போஸ்டர். போஸ்டர்னால் நம்ம இந்த மாதிரி வைக்கக்கூடியது. ஓகே, இதான் போஸ்டர்ஸ். தென் அப்போ சி ஆப்ஷன்ஸ் வரும்போது சி பார்ப்போம். இதில் இருக்குது சி. சி எங்கெல்லாம் வருது, 3 இடத்துல வருது. அப்போ இந்த ஆப்ஷன் மட்டும் கிடையாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா
இன்னொன்று ஏ பார்த்தீங்கன்னா மிமிக்கிங் ஸ்பீச்சஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸ்பீச்சே இதில் வராது, வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஏ ஆப்ஷன் கிடையாது நமக்கு. அப்போ 2 ஆப்ஷன் ஒமிட் ஆகுது. ஓகே, மொதல் ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த இடம் ஏயும் வராது. அப்போ 2 ஆப்ஷனுமே நமக்கு ஒமிட் ஆகுது. அப்போ பி அல்லது சியில் தான் கன்ஃபார்ம் ஆகும். 2லையுமே சி வருது, 2லையுமே டி வருது. நெக்ஸ்ட்டு எந்த ஆப்ஷனும் வந்தால் நமக்கு குழப்பம் தான். ட்ரெஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு தெரியும். ட்ரெஸ்ஸு பார்த்த உடனே என்னென்ன கலர்ஸ்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இ வந்து ரைட்டான ஆன்சர் வரும் கம்பல்சரி. அது நான் வேர்பல் தான். ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே என்ன கலர்னு நமக்கு ஐடென்டிஃபை ஆகும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அப்போ அப்பியரன்ஸில் அது வரும். ஓகே, ஸோ அப்போது வர்றதுனால உங்களுக்கு ஆன்சர் வந்து எது? சி வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஆன்சர் வந்து சி வந்து ரைட்டான ஆன்சர். சி தென் டி, சி தென் டி தென் இ. இதில் வந்து கேட் அப்படின்னு இருக்குது இல்லையா, அது வந்து வாக். ஓகே, ஸோ இப்போ வாக், ட்ரெஸ், தென் வந்து போஸ்டர்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பாய் பாய்.